டெய்லி மோட்டிவேஷனல் ஸ்டோரியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பட்டரோட கதை. இந்த கதைப்படி ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி வந்து பட்டர் எல்லாம் வைக்கிறாரு. இந்த பால் பண்ண வச்சிருக்காரு. அதுல இருந்து பட்டர் எல்லாம் விற்பாரு. அப்படி வந்து ஒரு பேக்கருக்கு எப்பயுமே விற்கிறாரு. பேக்கர்னா இந்த பிரெட் கேக் எல்லாம் செய்யறவங்க. அவங்களுக்கு விற்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இந்த பேக்கர் வந்து இவரு நம்மளுக்கு கரெக்டா தான் கொடுக்குறாரா, பட்டர் எல்லாம் அந்த அளவெல்லாம் கரெக்டா தான் இருக்கா, நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். செக் பண்ணி பாக்குறாரு. அது வந்து கரெக்டா 1 பவுண்ட் இல்ல. உடனே இந்த பேக்கருக்கு கோவம் வந்துருச்சு. இன்ன வரைக்கும் இந்த விவசாயி நம்மள வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்காருன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டுறாரு. இந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜு வந்து இந்த விவசாயியை பார்த்து கேக்குறாரு, நீங்க வந்து எப்படி அளப்பீங்க, ஏன் இவ்வளவு கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த விவசாயி சொல்றாங்களா, என்கிட்ட படிக்கல்லாம் இல்ல, பட் என்கிட்ட தராசு இருக்கு, அதை வச்சுதான் நான் வந்து எடை போட்டு கொடுப்பேன் அப்படின்னு. வெறும் தராசை மட்டும் வச்சு எப்படி எடை போட்டு உங்களால கரெக்டா கொடுக்க முடியும் அப்படின்னு ஜட்ஜி வந்து விவசாயியை பார்த்து கேக்குறாரு. உடனே விவசாயி சொல்றாரு, நான் எப்பயுமே 1 பவுண்ட் வந்து பிரெட் வந்து அந்த பேக்கர் கிட்ட இருந்து வாங்குவேன், அந்த பிரெட்டை வச்சுதான் நான் கணக்கு போட்டு இந்த பட்டரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தப்பு யார் மேல? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கர் தான் அவங்க பிரெட்ல வந்து இந்த 1 பவுண்ட் கொடுக்காம கம்மியா கொடுத்துருக்காரு. சோ இதே மாதிரிதான் லைஃப்ல, அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். ஃபர்ஸ்ட் நல்லதே செஞ்சுட்டு இருக்கும்போது என்னடா எதுவுமே நடக்கல நம்மளுக்கு அப்படின்னு தோணும். ஆனா எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு நாள் பலன் கிடைக்கும்.